பிரைஸ் லார்ட். நமது வாயின் வார்த்தைகளிலே அறிக்கையிடுவதிலே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது குறித்து நாம் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 16 முதல் 19 சொல்லப்பட்டிருக்கிறது. சீரியரின் இராணுவத்தை கொள்ளையிட்டு இன்னைக்கு ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த அற்புதம் நடக்கும், உங்களுடைய பஞ்சங்கள் அது நீங்கி போகும், நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒருத்தன் என்ன செய்கிறானா, அது சொல்கிறான் அதெல்லாம் நடக்காது, அது எப்படி நடக்கும், ஒரே நாளில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அவன் கண்டான், ஆனால் அனுபவிக்கலை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வார்த்தைகளை சொல்லுவதனாலேயே நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை இழந்து போகிறோம். இங்கே பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்க ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டாங்களாம். தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ஆனா தவறாய் அறிக்கையிட்ட மனுஷன் அதை அனுபவிக்காம மரித்தே போயிட்டான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆவியானவருக்கு எதிர்த்து நில்லாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.